அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுனம் கன்னி லக்ன ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை இந்த பதிவில் காணலாம். விஷ சூனிய திதி என்ன செய்யும்? திதி சூனிய நாட்களில் செய்யக்கூடாதவை என்ன? திதி சூனியத்தில் தெரியாமல் நல்லது செஞ்சோம்னா எல்லாமே கையை விட்டு போகும். இதை மிதுனம் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் காணலாம். கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். மிதுனம் கன்னி புதனுடைய வீடு, காலபுருஷனுக்கு 3 6வது வீடு. இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இளமையான தோற்றம் உடையவர்கள், வாட்டசாட்டமாக உயரமாக வளரக்கூடியவர்கள். ஒரு பக்கம் சிறந்த அறிவாளி, புத்திசாலி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இருட்டு பக்கம், மறைக்கும் தன்மை இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. உயிரே போனாலும் பல ரகசியங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க. இந்த ராசி லக்னத்தில் ஆண் பிறந்தால் பெண் தன்மையோடு இருப்பாங்க. பெண்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராசி லக்னத்தில் பெண் பிறந்தால் ஆண் தன்மையோடு இருப்பாங்க. ஆண்களை குறை சொல்லுவாங்க. இவங்களோட பலவீனம் இதுதான். எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள் முறைஞ்சிக்கிட்டே இருப்பது. இது பார்த்திங்கன்னா உங்கள் முன்னேற்றத்தை நீங்களே கெடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனம் கன்னியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் கடகம் மீன ராசியில் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி குறைவை ஏற்படுத்தும். இப்போ மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடக ராசியில் புதன் இருந்தால் குடும்பம் சிறப்பை தராது. இல்லைன்னா பணம்னு பணத்தை தேடி ஓட வைக்கும். அதே மிதுன லக்னக்காரர்களுக்கு மீனராசியில் புதன் இருந்தால் தொழில் திருப்தி இருக்காது. எந்த தொழில் செய்தாலும் சரி, நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அதில் ஒரு திருப்தி காண முடியாது. கன்னி லக்னத்திற்கு 11வது வீட்டிலே புதன் அமர்ந்தால் அது கடகராசி, சந்திர பகவானுடைய வீடு. மேலோட்டமாக பார்க்கும்போது லாபஸ்தானம் என்று சொல்லப்படும். ஆனால் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 11வது வீட்டிலே புதன் அமரும்போது உங்களுடைய மனம் சந்திரனை போல் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கன்னி லக்னக்காரர்களுக்கு புதன் கர்மஸ்தானாதிபதி. கடகராசியில் புதன் அமர்ந்தால் புதனுடைய 7ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழும். கன்னி லக்னக்காரர்களுக்கு கடகத்திலே புதன் அமர்ந்தால் புதன் திசை ஏது வந்துச்சுன்னா அந்த புதன் திசை 17 ஆண்டு காலம் முடிவதற்குள் பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்படும். பங்காளி, அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா இப்படி நிறைய இறப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையாக கன்னி லக்னக்காரர்களுக்கு இருக்கும். அதே புதன் 7வது வீட்டிலே மீனராசியிலே இருந்தார் என்றால் வாழ்க்கை துணையிடம் ஒற்றுமை இருக்காது. நட்பு உறவுகளிடம் பெரும்பாலும் நிம்மதி உதவிகள் கிடைக்காது. கன்னி மிதுன லக்ன ராசிக்காரர்களுக்கு கடகத்திலும் மீனத்திலும் சுய ஜாதகத்தில் புதன் அமராமல் இருப்பது நல்லது. மிதுனம் கன்னியில் பிறந்தவர்களுக்கு விஷ சூனிய திதி. இந்த திதி நாட்களில் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் சரி, அந்த காரியங்கள் நன்மை செய்யாது. அதாவது பஞ்சமி, அஷ்டமி, சதுர்தசி இந்த 3 திதி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் எதுவும் உங்களுக்கு நல்லது செய்யாது. இந்த 3 திதி வரக்கூடிய நாட்கள் புதன்கிழமையில் வந்தாலும் சரி, வியாழக்கிழமை வந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை வந்தாலும் சரி, இந்த சுப நாட்களில் வந்தாலும் சரி, பஞ்சமி, அஷ்டமி, சதுர்தசி இந்த திதி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யாதீங்க. பஞ்சமி திதியில் செய்யும் காரியங்கள்
காலாகாலத்திற்கு நிலைத்திருக்கும் என்று சொல்வார்கள். பஞ்சமி திதியில்தான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வார்கள். அந்த கோயில் வந்து காலாகாலத்திற்கும் நிலைத்து இருக்கும். பஞ்சமி திதி நாட்களில் கன்னி மிதுனத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் இருந்தோ அல்லது பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தோ பணம் எடுத்து செலவு பண்ணிங்கன்னா, எவ்வளவு பணம் உங்களோட இருந்தாலும் சரி, அந்த பணம் 3 மாதத்தில் எல்லா பணமுமே செலவு ஆகிவிடும். அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, பஞ்சமி திதி நாட்களில் பணம் எடுத்து செலவு பண்ணிங்கன்னா அந்த பணம் உங்கள் கையை விட்டு போயிடும். மிதுனம் கன்னி லக்ன ராசிக்காரர்களுக்கு கடுமையான விஷ சூன்ய திதியாக பஞ்சமி திதி வருகிறது. அடுத்து அஷ்டமி. அஷ்டமி திதியில் யாரும் வந்து நல்லது செய்ய மாட்டாங்க. மிதுனம் கன்னியில் அஷ்டமி திதியில் பிறந்து விட்டார்கள் என்றால், மிதுன லக்னமோ கன்னி லக்னமோ, மிதுன ராசியோ கன்னி ராசியோ அஷ்டம திதியில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால், அந்த குடும்பத்திற்கு நீங்கள் தான் சூனியமாக இருப்பீங்க. திருமணம் ஆன பிறகு மனைவி பிள்ளைகளை நிம்மதியாக விட மாட்டீங்க. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, பங்காளிகளாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இப்படி வந்து ஒரே தொந்தரவாக தான் இருக்கும். அஷ்டமி திதி வந்து வம்ச விருத்தியை முடிவுக்கு கொண்டு வரும் அமைப்பாக மிதனம் கன்னி லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதனால் வந்து அஷ்டமி திதியில் பணமோ பொருளோ கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. மிதனம் கன்னியில் அஷ்டமி திதியில் பிறந்தவர்களாக இருந்தால் வாய் அடக்கம் தேவை. எல்லா விஷயங்களிலும் அனுசரிப்பு தேவை. பணம் பணம் பணம்னு பேசுவதை தவிர்க்க வேண்டும். பணமே உங்களுடைய எண்ணம் செயலாக இருக்கும். அஷ்டமி திதியில் கன்னி மிதுன லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு பணமே கொள்கையாக இருக்கும். அடுத்தது சதுர்தசி. சதுர்தசி நாட்களில் பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். விசேஷ விருந்துக்கு சதுர்தசி நாட்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் விசேஷ வீட்டுக்கு சென்றீர்கள் என்றால் சொந்த பந்த உறவுகளிடம் அடிபட்டுக்கிட்டு பகை விரோதம் ஏற்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வீட்டுக்கு வரக்கூடிய நிலையாக இருக்கும். அப்போ வந்து சதுர்தசி கடுமையான விஷசூன்ய திதியாக கன்னி மிதனத்திற்கு இருக்கிறது. சதுர்தசி அஷ்டமி பஞ்சமி திதி நாட்களில் மாதத்தில் வந்து அஷ்டமி சதுர்தசி பஞ்சமி திதி வரக்கூடிய நாட்களில் மிதனம் கன்னி லக்ன ராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் போய் நகை எடுப்பது, வீடு கட்டுறது, வண்டி வாங்கிறது, நிலம் சொத்து வாங்கிறது, அதிக தொகையை கொண்டு இந்த நாட்களில் நீங்கள் வந்து எந்த காரியங்கள் செய்தாலும் மிதனம் கன்னி லக்ன ராசிக்காரர்களுக்கு திருப்தியாக விடாது. உங்கள் சேமிப்பை எல்லாம் குறைத்து நிம்மதி இல்லாமல் அலைய விட்டுவிடும். இதை வந்து நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். அஷ்டமி பஞ்சமி சதுர்தசி இந்த திதியில் பிறந்தவர்கள் கன்னி மிதுன லக்ன ராசிக்காரர்களாக இருந்தீர்கள் என்றால் மனைவி பிள்ளைகளை அதட்டுவது, ஆளுமை செய்வதை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். அண்ணன் தம்பியிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எனக்கே எல்லாம் தெரியும், நான் தான் புத்திசாலி அப்படின்னு அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து நானே புத்திசாலி என்று மற்றவர்கள் பேசுவதை, மற்றவர்கள் ஐடியா அறிவுரையை தட்டி கழிப்பதை மிதனம் கன்னி லக்ன ராசிக்காரர்கள் இந்த 3 திதிகளில் பிறந்தவர்கள் தவிர்ப்பது நல்லது. பஞ்சமி திதியின்
அதி தேவதை வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரன். அஷ்டமி திதியின் அதி தேவதை பார்த்திங்கன்னா லட்சுமி. சதுர்தசி திதியின் அதி தேவதை ருத்ரன். இந்த 3 திதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 3 தெய்வங்கள் திதி சூனியமாகவே வருகிறது. அப்போ வந்து இவர்கள் கன்னி மிதுன லக்ன ராசியில் பிறந்து விட்டார்கள் என்றால் கொஞ்சம் கவனம் வேண்டும். உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அவசர ஆவேசப்படுவதை தவிர்க்க வேண்டும். பஞ்சமி, அஷ்டமி, சதுர்தசி நாட்களில் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்திங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதில் போய் மாட்டினீங்கன்னா காலாகாலத்துக்கும் நீங்கள் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சதுர்தசி, பஞ்சமி, அஷ்டமி இந்த 3 திதிகளும் இந்த திதிகள் வரக்கூடிய நாட்களும் மிதுனம், கன்னி லக்ன ராசிகளுக்கு திதி சூனியமாக வருகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.